ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எல்ஐகே படத்தோட ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் 15 டேஸாக என்னால் எந்த வீடியோவும் போட முடியல. அதுக்கு ஃபஸ்ட்டு சாரி கேட்டுக்கிறேன். காரணம் பர்சனலாக சில ரீசன்ஸ், அது மட்டும் இல்லாமல் கேமராவில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சில ரீசன்ஸ்னால என்னால் போட முடியல. இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்லேருந்து இந்த மாதிரி கேப் விட்டு தான் போட்டுட்ருக்கேன். அதை எப்படியாவது சரி பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் இப்போ தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க தமிழ் படம். படத்தோட நேம் எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த படத்தில் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தை விக்னேஷ் சிவன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவாக பர்ஃபார்ம் பண்ணி இது வரைக்கும் 3 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த 3 படங்களும் ஹிட் அடித்த படம். 3 படங்களும் 100 கோடிக்கு மேலே கலெக்ஷன் எடுத்த படம். ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸில் இப்போ ரிலீஸ் ஆயிருக்க எல்ஐகே படம் எப்படி இருக்குது, அந்த படத்தோட ஸ்டோரி என்ன, எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் எப்போதும் ரெக்வஸ்ட் பண்ணுற மாரி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி ஃபியூச்சரில் 2040 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. சென்னை 2 பகுதியாக பிரிஞ்சிருக்கு. ஒன்று டெக்னாலஜியோட இருக்கிற ஒரு இடம், இன்னொரு பகுதி டெக்னாலஜி இல்லாமல் பசுமையாக இருக்கிற ஒரு இடம். டெக்னாலஜியோட இருக்கிற இடத்துல எஸ்ஜே சூர்யா எல்ஐகே அப்படிங்கிற ஒரு ஆப் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த ஆப் என்னன்னா லவ்வர்ஸ்க்கு இடையில அவங்க எந்த அளவு உண்மையாக இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற ஆப். இதனால சில லவ் ஒர்க் அவுட் ஆகுது, சில லவ் பிரேக்கப் ஆகிட்டு இருக்கு. இப்படி இருக்க சூழ்நிலையில பசுமையாக இருக்க பகுதியில் இருக்க பிரதீப் ரங்கநாதன் டெக்னாலஜி பகுதியில் இருக்க கீர்த்தி ஷெட்டியை லவ் பண்ணுறாரு. பார்த்தவன் பிடிச்சு போயிருது. எப்படியோ ட்ரை பண்ணி கீர்த்தி ஷெட்டியோட பழக ஆரம்பிச்சு 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில எஸ்ஜே சூர்யா எல்ஐகே ஆப்ல லவ் மீட்டர் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை கொண்டு வராரு. இதனால பிரதீப் ரங்கநாதன் கீர்த்தி ஷெட்டி இவங்க 2 பேரோட லவ் பிரேக்கப் ஆகுது. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படிங்கிற மாரி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் தான் சொல்லலாம். இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் செமையாகவே இருந்துச்சு. ஒளிப்பதிவு சூப்பராக இருந்துச்சு. 2040 அந்த காலகட்டத்தை விஎஃப்எக்ஸ் மூலம் முடிஞ்ச அளவு தத்ரூபமாக கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட மியூசிக் தான் இந்த படத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம். அனிருத் இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக பண்ணியிருக்காரு. சாங்ஸ் ஒன்றும் செமையாக இருந்துச்சு. படத்தோட ஃப்ளோவில் சாங்ஸ் பார்க்குறதுக்கும் நல்லாவே இருந்துச்சு. அடுத்த இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா ஹீரோ பிரதீப் ரங்கநாதன், வில்லனா எஸ்ஜே சூர்யா, ஹீரோயின் கீர்த்தி ஷெட்டி, சீமான், யோகி பாபுன்னு படத்தில் நடித்த எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்னங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன் என்னை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமாக இருந்துச்சு. விக்னேஷ் சிவன் ஸ்டோரி அவுட்லைன் நல்லா யோசிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த 2040 அப்படிங்கிற அந்த உலகத்தை காட்டுறதுக்காக இவர் சில இடங்கள்ல நல்லாவே எஃபோர்ட் போட்டிருந்தாரு. ஐடியாவாக சில இடங்கள் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேல லாஸ்ட் 30 மினிட்ஸ் எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி இருந்துச்சு. நல்லா கொண்டு போயிருந்த மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி படத்தில் நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆனிச்சு. ஃபர்ஸ்ட் என்னன்னா பிரதீப் ரங்கநாதன், எஸ்ஜே சூர்யா இவங்க 2 பேரும் அவங்களோட பாஸ்ட்ல ஹிட் கொடுத்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட எனர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் பயங்கரமாக இருக்கும். அந்த எனர்ஜி தான் ஆடியன்ஸை அவங்களோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். பட் இந்த படத்தில் பிரதீப் ரங்கநாதன் எப்போ பார்த்தாலும் சோகமாக இருக்கிற மாதிரியே ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி தான் கேரக்டரை டேரக்டரும் டிசைன் பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் எஸ்ஜே சூர்யா அவரோட கேரக்டரும் அந்தளவு ஸ்ட்ராங்காக இல்லை. 2 பேரோட கேரக்டரையும் டேரக்டர் அந்தளவு ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணாதனால அவங்களோட எனர்ஜி அப்படிங்கிற விஷயம் பெருசாக மிஸ் ஆகுது. இதனாலேயே படம் பெருசாக சுவாரஸ்யமாக இல்லாத மாதிரி எனக்கு ஃபீலை கொடுத்துச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் இவங்க எமோஷ்னல் அப்படிங்கிற விஷயத்தையும் பெருசாக ஒர்க் அவுட் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட் லவ்ங்கிறதும் எனக்கு அந்தளவு பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் கேரக்டர்ஸ் டிசைனும் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி அந்தளவு எஃபெக்டிவாக இல்லை. இன்னொரு விஷயம் காமெடி அப்படிங்கிற விஷயமும் பெருசாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. யூஸ்வலாக விக்னேஷ் சிவன் அவரோட முந்தைய படங்கள் எல்லாத்துலேயும் எமோஷ்னல் காமெடி இந்த 2 விஷயங்களையும் முடிஞ்ச அளவு மேட்ச் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி படத்தோட சுவாரஸ்யத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பார். பட் இந்த படத்தில் இது டோட்டலாக மிஸ் ஆகிற மாரி எனக்கு ஃபீலை கொடுத்துச்சு. ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைனை விக்னேஷ் சிவன் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்காரு. அது நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஐடியாஸாக படத்தோட ஃப்ளோவில் இவங்க யோசிச்சிருந்த சில விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேல லாஸ்ட்டு 20 to 30 மினிட்ஸ் நல்லா இருந்துச்சு. பட் அதை தாண்டி இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஸ்டார்டிங்லேருந்து அந்த லாஸ்ட்டு 30 மினிட்ஸை ரீச் ஆகிற வரைக்கும் ரொம்ப சுமாராக இருந்துச்சு. எந்த கேரக்டரையும் விக்னேஷ் சிவன் ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணவே இல்லை. லவ் எமோஷன் இது எதுவும் ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. நம்ம கூட கனெக்ட் ஆகவும் இல்லை.
காமெடி அப்படிங்கிற விஷயமும் டோட்டலாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. இதனால் இந்த படம் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. கொஞ்சம் சொதப்பலாக இருக்கிற மாரி தான் ஃபீல் ஆனிச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரொம்பவே ஸ்மாரான படம். இந்த படம் இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.